சுவிசேஷம்ன்ற வார்த்தை நீங்க எடுக்கும்போது கிறிஸ்துனுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் மாத்திரம் உள்ளடங்கல. சுவிசேஷம்னு நீங்க சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, ஒரு பாவியா இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையே மாறுதலை கண்டடையுது. ஒரு பாவி சுவிசேஷத்தில் வரும்போது கிறிஸ்துனுடைய துவக்கத்தை பார்க்கிறான். ஒரு விசுவாசி அந்த சுவிசேஷத்துக்குள்ளாக வரும்பொழுது கிறிஸ்துனுடைய நிறைவை பார்க்கிறான். சுவிசேஷம் என்கிறத நம்ம எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அது பாவிக்கு வழிகாட்டுது, பாவியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. விசுவாசிய எந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வருதோ அந்த வெளிச்சத்துடைய உச்ச நடத்துக்கு அது கொண்டு போய் அவனை செய்யுது. அப்ப பிரசங்கன்றது பாருங்க, ஏதோ ஒரு நம்ம எடுத்த உடனே ஏதோ நம்ம பேசுற காரியம் இல்லை. ஏதோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 பாயிண்ட், அதில் 4 அனுபவம், அப்படி பேசுறது கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் பிரசங்கத்தில் கவனம் செலுத்துறதுல பாருங்க. இயேசு கரையேறார், ஞானஸ்தானம் எடுத்து கரையேறார். கரை ஏறின உடனே ஜெபாலயத்துக்குள்ள தான் போறார். இப்ப ஜெபாலயத்துக்குள்ள போன உடனே அந்த ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி பரிசுத்தவான் மேல இறங்கிட்டார். இப்ப வானம் திறக்கப்பட்டது, இவர் நேசகுமார், இதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ அவர் அடுத்து எங்க போறார்? நேரா பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்துக்குள்ள போறார். ஜெபாலயத்துக்குள்ள போன உடனே அவர்கிட்ட அந்த சுருள் கொடுக்கப்படுது, உடனே திறக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அணுகிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவனோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பாருங்க, இப்ப இயேசு பிரசங்கம் பண்ணும் போதே இன்னும் அவர் கல்வாரி சிலுவையில மறிக்கல, இன்னும் அவரு உயிர்த்து எழல, பரமேறல, எதுவுமே நடக்கல. இப்ப முதல் பிரசங்கமே இயேசு இதுதான் ஆரம்பிக்கிறார். இயேசு பண்ண முதல் பிரசங்கம் இது. இயேசு பிரசங்கம் பண்ணும் போதே சொல்றாரு, உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறிற்று. இப்ப நீங்களும் நானும் வாங்க. இப்ப உங்களை என்னையும் கர்த்தர் பிரசங்கம் பண்ண அழைச்சிருக்கிறார் சொன்னா, எந்த பிரசங்கத்தை பண்ண அழைச்சிருக்கிறார்? எந்த வேத வாக்கியெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறாரோ, நிறைவேற்றிருக்கிற காரியத்தை மக்களிடத்தில் பிரசங்கம் பண்ணி உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இப்ப நீங்களும் நானும் எப்படின்னா, காரியத்தை நிறைவேற்றால் கிடையாது, நிறைவேற்றிருக்கிற காரியத்தை மக்களுக்கு விளக்கி காமிக்கிற ஒரு ஆள் தான் நீங்களும் நான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், பிரசங்கம் எப்படி பண்ணது? இல்லை, பிரசங்கம் நீங்க சொன்னாவே நிறைவேற்றப்பட்ட காரியங்களே மக்களிடத்தில் கொண்டு போறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால தான் பாருங்க, இந்த பிரசங்கம் பண்ணும் போது சில நேரத்தில் இந்த நம்ம நினைக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. அந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா, எந்த காரியம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நிறைவேற்றப்பட்டிருக்கிற காரியத்துக்கு ஏற்ற பாயிண்ட்ஸ் தான் அதில் இருக்கணும். ஒரு பாயிண்ட்ஸை வச்சு நான் மெசேஜை விரிவாக்குறது கிடையாது. நிறைவேற்றப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை வச்சுதான் ஒரு மெசேஜை நான் எடுக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதனாலதான் பாருங்க, பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஈர்ப்பு வரணும், ஒரு பெரிய பாதிப்பு வரணும். பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்படியே வாசித்து பாருங்க. அதுக்கு அடுத்தது வாசிங்களே, 4:18 வாசிச்சோம் இல்லையா? எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அடுத்து சொல்லப்படுது பாருங்க, போதும். அடுத்தது பாருங்க, அவங்க அவர் பிரசங்கம் பண்ணதை கேட்டு எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். எல்லாரும் இப்படி கேட்டதே கிடையாது. வேத வாக்கியம் நிறைவேறிச்சுன்ற வார்த்தை அவங்க யாரும் கேட்டதே கிடையாது. இப்ப அவர் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசாலமா வருது. இது எப்படி இப்படி பேசுறாரு, எப்படி நடக்குது, ஒரு ஆச்சரியத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது பாருங்க. இயேசு கூட பாருங்க, ஓமைகளை வச்சு நிறைய காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஓமைகளை வச்சு சொல்லி கொடுக்கும் போது இதுல நிறைய விதமான கருப்பொருட்களை கொண்டு வரார். எப்படிப்பட்ட காரியத்தை அவர் மக்களுக்கு விளக்கி காமிக்கிறான்றது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாங்க, 3வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, இதுல 3 விதமான ஓமைகளை கொண்டு வரார். முதலாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விற்று காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ.
கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அடுத்த அப்டேட். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த காரியத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த ஓமையை எடுத்த உடனே இதுல நம்ம ஒரு காரியத்தை பேசுவோம். மனம் திரும்புற ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புறாருங்க. மனம் திரும்பி வர காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். மற்றும் மனம் திரும்பாது இருக்கிற 99 பேரை அவர் அந்த வனாந்தரத்தில் விட்டு போன மாதிரி அந்த மனம் திரும்பி வருகிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிறார். நீங்க அந்த சம்பவத்தை வாட்சி பாருங்க, அதுல என்ன வருது நீங்களே பாருங்க. ஒரு ஆடு காணாம போயிடுது. அந்த ஆடு இப்போ வனாந்தரத்தில் சுற்றி திரியுது. இப்போ அந்த ஆடை தேடி மேய்ப்பன் போனானா அந்த ஆடு வந்து மேய்ப்பனை தேடி வந்ததா? நீங்க சொல்லுங்க, நல்லா எனக்கு சொல்லணும். இப்போ அந்த மேய்ப்பன் ஆட்டை தேடி போறாரு. அந்த மேய்ப்பன் அதை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மேய்ப்பன் அதை தோல் மேல தூக்கி போட்டு வராரு. அந்த மேய்ப்பன் வந்து மற்றவங்க கிட்ட சொல்றாரு, வாட்சி பாருங்க, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து அப்படின்றாரு. அப்போ இந்த ஒரு ஆடு என்ன மனம் திரும்பிச்சு எனக்கு நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு ஆடு என்ன மனம் திரும்பிச்சு சொல்லுங்க. மனம் திரும்பிச்சுன்னு சொன்னா இந்த ஆடு இவரை தேடி என்ன பண்ணிருக்கணும்? வந்திருக்கணும். இந்த ஆடு இவரை கூப்பிட்டுருக்கணும். இந்த ஆடு சொல்லியிருக்கணும், நான் எதோ தப்பு பண்ணிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், அதனால எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆடு சொல்லியிருக்கணும். இப்போ இந்த ஆட்டை பத்தி அவர் பேசல, அங்க இருக்கிற ஒரு மேய்ப்பனை பத்தி பேசுறாரு. ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அந்த மேய்ப்பனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்குது, அந்த மேய்ப்பன் எப்படி ஒரு ஜனங்களை நேசிக்கிறாரு, அந்த மேய்ப்பன் எப்படி ஒரு ஜனங்களை கொண்டு வராருன்றதை பத்தி பேசுறாரு. எத்தனை பேர் விளங்குது பாருங்க. அப்போ ஒரு பிரசங்கத்தை நம்ம எடுக்கும் பொழுது முழுக்க முழுக்க பாருங்க, ஒரு சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் போதோ இல்ல ஒரு வசனத்தை வாசிக்கும் போதோ அதுல இருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கும். மனம் திரும்பாத இருக்கிற ஆட்களை கர்த்தர் ஒரு நாளும் கொண்டு வர மாட்டார். இல்லையே, இந்த ஆடு என்ன பண்ணுச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் போய் இந்த ஆட்டை தன் தோளின் மேல போட்டுட்டு வராரு. ஏமே எத்தனை பேர் விளங்குது? அப்போ ஒரு பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் நீங்க எடுக்கும் பொழுது முதலாவது யாரை காமிக்கணும்னா, கர்த்தர் ஜனங்களுக்கு செய்யக்கூடிய அந்த மேன்மைகள் எப்படி போட்டதா இருக்குதுன்னு காமிக்கணும். கர்த்தருடைய அன்பு எப்படி போட்டதா இருக்குதுன்னு காமிக்கணும். கர்த்தர் என்னமா இருக்கிறான்னு காமிக்கணும். பாருங்க, இயேசு இறங்கி வந்து பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கம் பண்ண ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, என் பிதா எனக்கு எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பிதா செய்கிற கிரியை அல்லாமல் நான் தானாக ஒரு கிரியையும் செய்வதில்லை. அப்ப ஒவ்வொரு முறை இயேசு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் பிதா என்ன சொல்லியிருக்கிறார், பிதா என்ன செய்ய விரும்புகிறார், பிதா எதை காமிக்க விரும்புகிறார் அவர் பேசுறாரு. இப்ப நீங்களும் நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களை எண்ணி இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி அழைத்திருக்கிறார். உலகம் எங்கும் போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்க. சுவிசேஷம் என்பது ஒரு செய்தி அல்ல, சுவிசேஷம் என்பது ஒரு நபர். யாருங்க அவரு? இயேசு. அப்ப சுவிசேஷம் ஒரு நபர். அப்ப முழுக்க முழுக்க நான் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது, ஒரு பிரசங்கத்துல கொண்டு வரும்போது யாரை கொண்டு வரணும் சொல்லுங்க, நல்லாதான் சொல்லுங்களேன். அப்போ உலகத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொல்லும் போது நான் ஒரு சபைக்குள்ள வரும்பொழுதும் பாருங்க, அந்த ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும். மனம் திரும்புதுன்னா அது மேல சொல்லப்படுவது முழுக்க முழுக்க அவர் யாருன்றதை அங்க காமிக்கிறார். அல்லேலூயா. எப்படி வேலை செய்து இரண்டாவது உவமை அப்படியே பேசுறாரு. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளித்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாரோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டார்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. அதே போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கூட நீங்க கூட யோசிச்சு பாருங்க. காசு எப்படி மனம் திரும்பிச்சு? ஒரு வெள்ளி காசு காணாம போயிடுச்சு, காசு எப்படி மனம் திரும்பிச்சு? இது ஒரு ஓமைன்னு சொன்னா
ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா ஓமைகளையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல. பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா இயேசு ஒரு ஓமையை சொல்றாரு. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, சில விதை கல்பாறைகள் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆகாயத்து பறவை வந்து, ஆகாயத்து பட்சி வந்து அதை பட்சித்து போட்டது. இதுல என்ன மறைப்பொருள் இருக்கு? ஆனா அவர் சீஷர்கள் சொல்றது, இயேசு தனித்து இருக்கும் போது அவர் சீஷர்கள் வந்து அதனுடைய விளக்கத்தை கேட்டார்கள். நமக்கு விதையை பத்தி தெரியுது, நிலத்தை பத்தி தெரியுது, நமக்கு வந்து பறவை வருது பறித்து தெரியுது, அந்த பறவை சாப்பிடுறது தெரியுது. ஆனா அதனுடைய விளக்கம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு சொன்னார் பாருங்க, நீங்களோ அவைகளை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க. அப்போ ஒரு ஓமையை கொண்டு வரும்போது பாருங்க, அதுல என்ன அடங்கி இருக்கிறது நிறைய பேருக்கு விளங்காது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, நிறைய பேருக்கு விளங்காது. ஆனா உங்களுக்கும் அது அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒரு ஓமையை விளக்கி சொல்றது, ஒரு வசனத்தை விளக்கி சொல்றது ஒரு பெரிய காரியம். அது அந்த காரியத்தை நீங்க வாட்சி பாருங்க. அதுல வந்து சொல்லப்படுது பாருங்க. முதலாவது ஒரு ஸ்திரீ, அதுக்கு அடுத்து சொல்லப்படுது விளக்கை கொளுத்தி, மூன்றாவது சொல்லப்படுது வெள்ளிக்காஸ்து. நீங்க போனீங்கன்னா ஸ்திரீன்னு சொல்லப்போது 2 காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஒன்னு வந்து இஸ்ரவேல் நாடு, இன்னொன்னு சபை. விளக்கை கொளுத்தின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. வெள்ளி காசுன்னு சொல்ல பொழுது, வெள்ளி என்கிற வார்த்தையே முழு பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்தீங்கன்னா வெள்ளி என்ற வார்த்தையில மீட்டெடுக்கப்படுகிற காரியத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு சபையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சபை என்ற ஸ்திரீ பரிசுத்த ஆவியானவர் விளக்கோட கூட தான் மீட்பில என்னெல்லாம் தொலைந்து போயிருக்கிறதோ, மக்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதோ அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியா இருக்கிறார். எத்தனை பேர் விளங்குது? இப்போ இது யாருக்கு கிடைக்கும்? ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி பரிசுத்தாவுடைய உதவியோடு கூட. அப்போ அவ அந்த மீட்புன வெள்ளி, அந்த வெள்ளியில என்னெல்லாம் அடங்கி இருக்கு, அந்த மீட்புல என்ன எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உள்ளடங்கி இருக்கிறதோ அதை தேடி கண்டுபிடித்து கொடுக்கிற ஒரு பொறுப்பாளி தான் ஸ்திரீ. அதுதான் சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு பொம்பளை இருந்தாலும் பிரதர், காசு தொலைச்சாலாம், தொடப்பத்தை வச்சு தேடினாலாம், கண்டுபிடிச்சாலாம். இது எல்லாருக்கும் தெரியுங்க. இது யாருக்கு தெரியாது? நீங்க படிச்சவனு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? மூணாவது ஒன்று சொல்றாரு பாருங்க. மூணாவது ஓமை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். அந்த ஒரு மனுஷன்றது யாருங்க சொல்லுங்க? யாரை குறிச்சு பேசுறாரு? இதுல இளைய மகனை குறிச்சு பேசுறாரா இல்ல தகப்பனை குறிச்சு பேசுறாரா? நீங்க எனக்கு சொல்லுங்க, யாரை குறிச்சு பேசுறாரு? ஆனா நீங்க பாருங்க, இதை இந்த ஓமையை எடுக்கும் போதெல்லாம் சபையில இளைய மகனை குறிச்சு பேசுவாங்களா, தகப்பனை குறிச்சு பேசுவாங்களா? நீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க அப்ப இளைய மகனை குறிச்சு பேசுறாரா இயேசு? இளைய மகனுடைய வெளிப்பாடை கொண்டு வர விரும்புகிறாரா, இல்ல பரலோகத்தில் ஒரு தகப்பன் இவ்வளவு அன்புள்ளவரா இருக்கின்ற வெளிப்பாடை கொண்டு வராரா? பாருங்க, முதலாவது சொல்லப்படுகிறது, முதலாவது வர பாவி ரட்சிக்கப்படுகிற மனுஷனை பத்தி பேசுறார். இரண்டாவது சபையில் உள்ள மீட்பின் காரியங்களை எப்படி விசுவாசுக்கு காண்பிக்கிறது பேசுறாரு. மூணாவது காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு புத்திர சுவிகாரத்தை உடையவன், ஒரு பிள்ளையா இருக்கிறவன், அவன் வீட்டை விட்டு போய் தவறான பாதையில போனாலும் மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளாக வரும் பொழுது ஒரு தகப்பனானவர் எப்படி இருக்க வேண்டும் என்றதை பேசுறாரு. அத்தனை பேருங்க விளங்குது. ஒரு தகப்பன் எப்படி அன்பு கூறுகிறார், ஒரு தகப்பன் என்னவா இருக்கிறார்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எடுக்கும் போதெல்லாம் அப்படியே சிலதெல்லாம் மாறி மாறி வரும். அந்த ஆடு மாதிரி நீ அலைஞ்சு தெரிய போற, அந்த ஆடு எப்படி திரிஞ்சு அப்படி இல்லைங்க. அவர் ஆட்டை பத்தி பேசவே கிடையாது. அந்த ஆடு வாயை திறந்திருந்தா கூட இப்படிதான் திறந்திருக்கும், தான் திறந்திருக்கும். அந்த ஆடு வந்து அப்படியே அவரை பார்த்தவன ஓடி வரல, இவர் போய் தேடி கண்டுபிடிச்சி தன் தோளின் மேல் போட்டு, தன் தோள்களின் மேல் போட்டு. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, எப்படி வருது வாசிங்க. 5வது வசனம் 15:5 வாசிங்க. கண்டுபிடித்த பின்பு ஏசாயா 9:6 எடுத்து வாசிங்க. யாராவது ஏசாயா 9:6 எடுத்து வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குதுன்னா தோள்களின் மேல் இருக்குதுன்னு வருதா? வாசிங்க. தோளின் மேல், தோல்னு சொன்னா அவர் கர்த்தத்துவம் ரைட் ஹேண்ட், ஒரு கரத்தை ஃபுல்லா அப்படி வலது கருத்து சொல்ல தோளின் மேல் இருக்கிறது. இதே அப்படியே நீங்க லூக்கா 15:5 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு, இந்த உலகத்தை ஆளுகை செய்யறதுக்கு ஒரு கரத்தை பயன்படுத்துறார். ஆனா மீட்கிறதுக்கு வரும் பொழுது தன்னுடைய 2 கரங்களையும் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆளுகை செய்யறதுக்கு ஒரு கரம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. இங்க சொல்றது, கண்டுபிடித்த ஆட்டை தூக்கி தோள்களின் மேல போட்டு வர்றார்.
அப்ப மீட்பின் வரும்போது கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மீட்பின் வரும்பொழுது தன்னுடைய முழு எனர்ஜியை பயன்படுத்துறாரு. அப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு பிரசங்கம் வரும்போது பாருங்க, கர்த்தர் என்னவா இருக்கிறார்ன்றத ஜனங்களுக்குள்ள ஆழமா வரணும். கர்த்தரை குறிச்ச அறிவு வரும்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து அவனால் விடுதலை ஆக முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம் வாங்க. டைப்பாலஜி அப்படின்னா ஒத்து இருக்கிறத பத்தி அப்படியே காமிக்கலாம். சில காரியத்தை அப்படியே பழைய ஏற்பாட்டில் ஒரு சபைக்கு அடையாளமா பார்க்கலாம். ரூத் புத்தகத்துக்கு வாங்க, 6வது வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளையை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்துக்கு தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போ என்றாள். அதுக்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இது அப்படியே நீங்க வாட்சிங்கன்னா, நகோமி ஒரு இஸ்ரவேல் பெண், ரூத் ஒரு மோவாபிய பெண். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ அவர் சொல்லிட்டா, நான் போறேன், நீங்க 2 பேரும் போங்க. ஆனா ரூத் சொல்றா, இல்லை நான் உண்மை பற்றி உனக்கு பின்னாடி வரேன். பாருங்க, யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வருது. அதுதான் வந்தது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வந்தது. அவ பிடிச்சிட்டா. ரட்சிப்பு எந்த மனுஷன் எந்த ஜனங்க வழியில வருதோ அதை அவ பிடிச்சிட்டா. நகோமியை பிடிச்சிட்டா. நீ எங்க இருக்கிறியோ நாங்க இருக்கிற, நீ எங்க தங்குறியோ அங்க தங்குற, நீ எங்க சாவறியோ அங்க நான் சாவறேன்றா. பிடிச்சிட்டு இப்போ உள்ள அங்க வரா, பெத்லகேமுக்கு வரா. பாருங்க, பெத்லகேம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெத்லகேமை நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது, மறுதளிக்க முடியாது. பெத்லகேம் என்பது இயேசு பிறந்த இடம், சுவிசேஷத்துக்கு ஊற்று. இப்போ அங்க இயேசு அந்த 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 ஊருக்கு பேர் தான் பெத்லகேம். இப்போ நகோமி ஒரு யூத பெண், இப்போ இவ ஒரு புறஜாதி. இப்போ இவ உள்ள வரா, பெத்லகேமுக்கு வரா. பெத்லகேம் தேவனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள வரா. வந்த உடனே பாருங்க, இப்போ இவங்க 2 பேரும் அந்த யூதர்கள் வழியா ரட்சிப்பு எப்படி வருது அந்த மாதிரி இவளை பின்பற்றி உள்ள அப்படியே வந்துட்டா. உள்ள வந்த உடனே அடுத்த நாள் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே இப்ப அவ பேசுறா. 2வது அதிகாரம். நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். நகோமிக்கு சொல்லுங்க, நகோமிக்கு. இது ரூத்துக்கு இல்லைங்க, நகோமியுடைய உறவின் முறையான். ஏன்னா யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வருகிறது. அந்த உறவின் அடிப்படையில் தான் அங்க போவாஸ் இருக்கிறான். அங்க ஒரு நிலம் இருக்குது. மோவாபியாகிய சிரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இப்ப பாருங்க, இவ கிளம்பி வரா. அங்க ஒரு நல்ல வயல் நிலம் இருக்குது. அந்த வயல் நிலத்தை பார்க்கறா. அந்த வயல் நிலத்தை பார்த்த உடனே இவளுக்கு நல்லா தெரியுது, ஒரு நல்ல நிலம் தெரியுது. ஆனா அவனை பத்தி தெரியாது, போவாஸை பத்தியோ போவாசுடைய பின்னணி பத்தியோ தெரியாது. அவளுக்கு நகோமியை பத்தி மட்டும்தான் தெரியும். ஏன்னா உள்ள வந்த உடனே நீங்க வாட்சி பாருங்க, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலால் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின்
வம்சத்தானாகிய போவாஸ் உடையதா இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்றார். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்றாள். பாருங்க, அந்த வயல் நிலம் ஒரு சபைக்கு அடையாளம். இப்போ அந்த வயல் நிலத்துக்குள்ள ரூத் உள்ள வர, அது ஒரு சபைக்கு அடையாளம். அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அவ வயல் நிலத்துக்கு வரும்போது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியாவோன்ற எண்ணத்துல வரல. அந்த வயல் நிலத்துல என்னன்னு வராங்க, பொறுக்கி சாப்பிடலாம் தான் வரா. பாருங்க, சில நேரத்தில் சபைக்கு ஜனங்க வரும்போது அப்படியே நம்ம வாழ்க்கையில பெருசாயிடுவோம், முயன்றுவோம், மேல் வந்துடும், அப்படி வர மாட்டாங்க. சின்ன சின்ன தேவைகளுக்காக தான் ஜனங்க வருவாங்க. என் புருஷன் தெரிஞ்சிட மாட்டானா, எனக்கு இந்த சுகம் கிடைச்சிடாதா, நான் வந்து நாளைக்கு எனக்கு இந்த கடன் அடைஞ்சிடாதா, எனக்கு இந்த நோய் தீர்ந்துடாதா, எனக்கு ஒரு நல்வழி கிடைச்சிடாதா, எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. முழுமையான அப்படியே வாழ்க்கையில வந்து சொந்தக்காரனாக போன்ற எண்ணத்துல வர்றதில்லை. அவங்க உள்ள வராங்க. அந்த அவங்க சபைக்குள்ள வரும்போது ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஏதோ இங்க போய் பார்க்கலாம், இங்க வந்து பார்க்கலாம், இங்க உட்கார்ந்து பார்க்கலாம், இங்க கேட்டு பார்க்கலாம். ஜனங்க அப்படிதான் உள்ள வராங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஜனங்க இல்ல ஏதோ ஒரு வகையில உள்ள வராங்க பாருங்க. இப்ப போவாஸ் உள்ள வராங்க. போவாஸ் உள்ள வந்த உடனே 8வது வசனம் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிற மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அங்க ஒரு வேலைக்காரர் இருக்கிறான். பாருங்க, வேலைக்காரன் சொல்லும் போது அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்குது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் முழுக்க முழுக்க சபையில் உள்ள ஒவ்வொரு சபையினுடைய காரியங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாருங்க. பாருங்க, அந்த பெண் பிள்ளை வந்து உட்கார்ந்த உடனே அந்த எஜமா போவாஸ் வந்து நேரா போய் அந்த பெண் பிள்ளையை பார்த்து, அவன் ஒன்றும் கேட்கல. அந்த பெண் பிள்ளையை பார்த்த உடனே வேலைக்காரன் கேட்கிறாரு. வேலைக்காரன் அந்த பெண் பிள்ளை யார்? உடனே அந்த வேலைக்காரன் அதுக்கு பதில் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுவதை அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் சபையில சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க சபைக்குள்ளாக ஒரு மனுஷன் உள்ள வரன்னு சொன்னா எந்த மனித முயற்சினாலும் கிடையாது. இன்னைக்கு உங்க சபைக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள வரன்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில ஒரு சக்தி உங்க சபைக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற சாதாரணமா இருக்கலாம். ரூத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே பயங்கரமான பணக்காரியா? அப்படியே உள்ள வரும்போது அப்படியே நகல்லாம் போட்டு அப்படியே ஆடின்னு அப்படியே வந்தாளா? அவ ஒரு ஏழை, ஒரு விதவை. அவ பொறுக்கி சாப்பிட்டு வரா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வரா, ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு. தரித்திரத்தின் கோலத்துல இருக்கிற அவ. அடுத்தவளை கஞ்சி கிடையாது. அவ உள்ள வந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்ப போவாஸ் வந்தவனே அங்க வேலைக்காரன் அவளுக்காக பேசுறான். போவாஸ் கிட்ட இயேசு சொல்றாருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றாளவாளனை அனுப்புவேன். அவர் வருவார். அவர் தானாய் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார், என்னுடையது எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு கரிசனை உள்ள ஒரு தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் இலக்கு மனது உள்ளவர். பாருங்க, இப்ப வந்து உட்கார்ந்துட்டு இருந்த உடனே அவளை பார்த்து ரெக்கமெண்டேஷன் பண்றாரு போவாஸ் கிட்ட. அந்த பெண் பிள்ளை காலுன்னு என்கிட்ட கேட்டா நான் தான் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தேன். ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம சபைக்கு வர ஒவ்வொரு ஆளையும் நீங்க பார்க்கும்போது அலங்கோலமா இருக்கலாம், அலங்கோலமா உங்க சபைக்கு வரலாம், ஆனா அலங்காரமா அவங்க மாறிடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் பாருங்க, சபைக்கு வர ஆளை பார்த்து அப்படியே மட்டமா எண்ணக்கூடாது. என் சபைக்கு ஒரு அம்மா வந்துச்சு பாருங்க, கை உடஞ்சி வெத்தலை பாக்கு போட்டு ரொம்ப பரிதாபமா வரும். இன்னைக்கும் வரும். அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை பாருங்க. அந்த அம்மாவுக்கு நல்ல சொத்து இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அம்மா வீடு வித்தா இருந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 70-80 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த அம்மா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஏரியா அது. இன்னைக்கு வந்து ஆர்ட் ஆஃப் சிட்டி ஆகி போச்சு. சபைக்குள்ள வஞ்சினங்களை எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. உள்ள வரும்போது அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா குளிக்கல, ஒன்றும் இல்லை, அப்படியே கை வந்து கீழே விழுந்து உடஞ்சதுனால அப்படியே துணி போட்டு சும்மா சுற்றி இப்படி வச்சுருந்தாங்க பாருங்க. வந்தவொடனே ஓன்னு அழுதுச்சு. நான் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாத, கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த அம்மா அப்படியே இருக்கிறதுனால குடிக்க கற்றுக் கொடுத்துட்டாங்க அந்த பொம்பளைக்கு, வயசான பொம்பளை. அதனால அந்த பொம்பளை இந்த பார் பக்கத்துலேயே உட்காந்து அங்கே வர ஆட்கள் வாங்கி கொடுக்குற அந்த பீரு அந்த மாதிரி குடிச்சு அங்கேயே கிடக்கும் பாருங்க. கடைசியில் இந்த அம்மா அவங்கள கூட்டிட்டு வந்த உடனே ஜெபம் பண்ணோன்னே அந்த அம்மா கை நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆட்களே இல்லை. இன்னைக்கு அந்த அம்மா இருக்கிற வீடும் என் சர்ச்சும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அம்மா பஸ் பிடிச்சி வரும், முதல் ரோவில் தான் வந்து உட்காரும். முதல் ரோக்கு அப்படி பின்னாடி உட்காரும். வந்த உடனே அந்த இடத்துல வந்து அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது என்னை சந்திச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 600-700 ரூபாய் காணிக்க கொடுங்க அந்த அம்மா.
ஒண்ணுமே தெரியாதுங்க அந்த அம்மாவுக்கு. இப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஆளே மாறிடுச்சு பாருங்க. குடியிலிருந்து விடுது. அந்த அம்மா சொல்லுது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும், என் வீடெல்லாம் எழுதி வாங்கிட்டானுங்க, ஒன்றும் கிடையாது, நான் ஒரு தின்ன ஓரமாக தான் இருந்துட்டு இருக்கிறேன். அங்கேயே வர அது சில வியாபாரம் செய்யுது பிளாட்பாரத்தில். அதுல வர வருமானத்துல அந்த அம்மா கொண்டு வந்து காணிக்க கொடுக்குது. வாரத்துக்கு ஒரு முறை 500-600 என் கையில் எடுத்து கொடுக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், யாருமே நேசிக்க முடியாது. அப்படி இருந்த ஒரு அம்மா. நான் சொல்றேன் பாருங்க, அந்த அம்மா மாத்திரம் கிடையாது, நான் சபைக்கு வர நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒன்றும் இல்லாமல் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்கிறேன், ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷனை பண்ணிகிட்டே தான் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம மனித அறிவு இல்லை, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. நம்ம எண்ணங்களுக்கு மேலாக அவர் சிருஷ்டித்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவங்களுக்காக மீட்கப்பட்ட ஒரு இயேசு ஒருத்தர், அவங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அறுக்கிறவங்க மேல் கண்காணியா வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதி உத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு வந்த மோவாபிய பெண் பிள்ளை. 7 அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளை சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலம் துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு என்றார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட இரு, என் ஊழியக்கார பெண்களோட கூட இரு, கூட இரு, நீ ஒன்றும் பயப்படாத. ஒரு பெரிய காரியம் பாருங்க. போவாஸ் அவளை பார்த்த உடனே ஒரு தயவு ஏதோ அவனுக்குள்ள உண்டாகுது பாருங்க. சபை எப்பவுமே தயவை சம்பாதித்து தருகிற ஒரு இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சபைக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தயவை சம்பாதித்து தருகிற ஒரு இடம், அதுதான் உங்க சபை. உங்க சபைக்குள்ள உள்ள ஒருத்தர் வரும்போது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வரலாம், ஆனா அவனுக்கு ஒரு தயவை சம்பாதித்து தரக்கூடிய அளவுக்கு உங்க சபையில கர்த்தர் கிரியைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அப்படியே வாசிட்டு போயிட்டே இருக்கலாம். வாசிச்சு போக போக நீங்க பாருங்க, ரூத்தும் போவாசும் பேசிக்கிறத மாத்திரம் வச்சு நீங்க கேளுங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம் பாருங்க. அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில் அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், அவன் ஒரு புறஜாதியான ஒரு பெண், அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் அப்படியே போய் நகோமி கிட்ட சொல்றான். இப்ப நகோமி கூட சொன்ன உடனே நகோமிக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, இவ வாழ்வு அடைஞ்சிருவாங்க. ஏமே, அந்த பட்டணத்துல நிறைய வயல்வெளி இருந்திருக்கலாம், அந்த பட்டணத்தில் நிறைய காரியம் இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அந்த ரூத்து உள்ள வரத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வச்ச அந்த போவாஸ் நிலம் ஒரு நோக்கத்தோடு கூட. இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கலாம், நீங்க இருக்கிற இடத்துல நிறைய விதமான காரியங்கள் நடக்கலாம், நிறைய சபைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை ஒரு காரியத்துக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சொன்னா அது நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நினைக்கலாம் நிறைய சபையா, அதெல்லாம் நீங்க உங்க மனத்துல அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாதுங்க. இல்லைங்கய்யா, இந்த பட்டணத்துல நிறைய காரியம் இருக்கு, நம்ம மனத்துல அப்படி தோணவே கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக அநேக காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க? அப்போ இது ஒரு நோக்கம். ஒரு ரூத்து உள்ள வரும்போது ஒன்றும் இல்லாம வரா, ஆனா நீங்க பாருங்க, அந்த ரூத்து அந்த வயல்வெளிக்குள்ள நுழைஞ்சதுனால கடைசியில் அந்த வயல்வெளி நிமித்தம் அந்த வயல்வெளி ஓனருக்கே அவ மனைவியா மாறிட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சபைக்குள்ள ஜனங்க வரும்பொழுது ஒன்றும் தெரியாம வரலாம், ஆனா நான் சொல்றேன், மணவாளனாக இயேசுக்கு அவங்கள மணவாட்டியா மாற்றக்கூடிய பிரசங்கம் உங்க கையில தான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஒன்றும் இல்லை, அவன் வந்த உடனே பார்த்துட்டு அவன் யாருக்கும் அப்படி தோணாது, இயேசு வந்தவொடனே இப்படி எல்லாம் பண்ண போறான்னு தோணாது. ஆனா உள்ள வரும்போது அங்க கிடைக்கிற தானியங்கள்ல, வாழ்க்கையில் நடக்கிற பரஸ்பரங்கள, வாழ்க்கையில பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் பாருங்க ஒரு பெரிய மாறுதலுக்கு நேரம் கொண்டு வருது. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம சபையை அப்படிதான் வைத்திருக்கிறார். நம்ம சபைக்கு வர ஒவ்வொருத்தரையும் அந்த மணவாளனுக்கு மணவாட்டியை மாற்றத்தக்கதான வகையில உங்களையும் என்னை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதனால சொல்லுங்க? எதனாலங்க? நீங்க கொடுக்குற தானியம், நீங்க பேசுகிற, நீங்க பண்ற ஒவ்வொரு பிரசங்கம் தான் அப்படிப்பட்ட காரியத்தை அதை ஏற்படுத்தி வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க? பிரசங்கன்றது அவ்வளவு மேலோட்டமான காரியம் அல்ல. பிரசங்கம் என்பது ஒவ்வொரு ஆழமான காரியங்கள் எடுத்து பரிமாறக்கூடிய காரியம். நீங்க எடுத்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு பிரசங்கத்தை பண்ணுவார், சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கத்தை பண்ணுவார், அது யார்கிட்ட பேசுறாரு? நிக்கதேமு கிட்ட பேசுவார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுற பிரசங்கத்தையும் நீங்க எடுத்துக்கங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நிக்கதேமு கிட்ட பேசுற பிரசங்கத்தை நீங்க எடுத்துங்க. இந்த 2 பிரசங்கத்தையும் நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாருங்க. நீங்க இந்த நிக்கதேமு கிட்ட பேசக்கூடிய பிரசங்கத்தை எடுத்து நீங்க சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசியிருந்தேன்னு வைங்க, கதையே வேற. நீ மனம் திரும்பாமல் போனால்
அவர் சொல்றாரு, இயேசு நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டாய். நீங்க இங்க பேசுற பிரசங்கத்துக்கு அங்க பேசுற பிரசங்கத்துக்கு என்டையர் டிஃபரன்ஸ். ஆனா இங்க பண்ற பிரசங்கம், சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுற பிரசங்கம், கர்த்தர் எப்படி ஒரு மனிதனோட இடப்படுகிறார். நிக்கதேமு கிட்ட பேசுற பிரசங்கம் எப்படி ஒரு டாக்டரினை அவன் புரிஞ்சு தப்பான வகையில புரிஞ்சிருக்கிறான், உபதேசங்களை எப்படி தப்பான வகையில புரிஞ்சிருக்கிறான்றதை அவனுக்கு வெளிப்படுத்தி காமிக்கிற ஒரு உபதேசம். ஏமே, ரெண்டுத்தையும் நீங்க மாத்தி பிரசங்கம் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் அந்த பிரசங்கம் வேலை செய்யாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நமக்கு தேவை பிரசங்கம் தானே பிரதர்? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நமக்கு தேவை ஆரோக்கியமுள்ள பிரசங்கம். சொல்லுங்க, ஆரோக்கியமுள்ள பிரசங்கம். ஏன்னா இந்த ஆரோக்கியமுள்ள பிரசங்கம் அவங்களுக்குள்ள வரணும் பாருங்க. அடுத்து ஒருவரையும் ஜனங்க சபைக்குள்ள வரும்போது நம்ம பண்ற பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, வெளியரங்கமா அவங்க என்னவா இருக்கிறாங்க, நம்ம உள்ளரங்கமா அவங்க என்னவா இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனா வெளியரங்கமா ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க. காமிக்கிறேன் பாருங்க, வாங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருள் அடைந்தது. பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கும்படி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோப்பை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரன் ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்ல கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். அருமையான ஒரு காரியத்தை எடுக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். இதுல சில காரியத்தை நான் காமிக்க விரும்புறேன். இப்ப யாக்கோப்ப அவ அழைக்கிறார். அழைச்சு சொல்றா, நான் என்ன சொல்றேனோ அதை உன் தகப்பன் இடத்துல போ, உன் தகப்பன் இடத்துல நான் என்ன செய்யணும் அந்த காரியத்தை சொல்ல, அவர் உன் ஆசீர்வதிக்கும்படி சில காரியத்தை சொல்லி தரேன்றான். இப்போ ஒரு காரியத்தை எடுக்கிறான் பாருங்க. ஸ்திரீ என்ற பதம் நான் சொன்னேன், 2 பேருக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று இஸ்ரேல் நாடு, இன்னொன்று சபை. பாருங்க, இப்போ ரெபேக்காள் ஒரு ஸ்திரீ. இப்போ எடுத்து அவ யாக்கோப்பை கூப்பிடுறா. யாக்கோப்பை பத்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாக்கோப்பை எடுத்து இப்போ செய்யறா. 9வது வசனம், நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். பாருங்க, ஈசாக்குக்கு எப்படி சமைக்கணும், ஈசாக்குக்கு எப்படி பிடிக்கும்ன்றது ரெபேக்காளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ சொல்றா, நீ போய் அங்க போய் வெள்ளாட்டுக்குட்டி 2 கொண்டு வா, உன் தகப்பனுக்கு எப்படி பிடிக்கும்ன்றத நான் சமைச்சு தரேன் அப்படின்றா. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப தகப்பன் சொல்றாரு ஏசா கிட்ட, நீ போய் வேட்டையாடி கொண்டு இதை கொண்டு சமைச்சுனுவான்னு. இப்ப இவன் சொல்றா, உன் தகப்பனுடைய ருசி எனக்கு தெரியும், உன் தகப்பன் எப்படி சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும், நீ வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா, நான் உனக்கு சமைச்சு தரேன். நான் சொல்றேன் பாருங்க, ஒரு சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, தேவனுக்கு எது பிடிக்குது, எப்படி ருசி உள்ளதா இருக்குன்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு பிரசங்கமும் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியம், நீங்க பண்ணக்கூடிய காரியம் எப்படி இருக்கணும்னா, அவர் எந்த ருசியை விரும்புகிறார்ன்றத நீங்க சமைச்சு தரக்கூடிய அளவுக்கு உங்க பிரசங்கம் அமைஞ்சிருக்கணும். ஆமென். வாசிக்கலாம் பாருங்க. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே, 10வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். பாருங்க, அடுத்து சொல்றார், நான் சமைச்சு கொடுக்கறத நீ அவங்கிட்ட கொண்டு போனா அவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அது உனக்கு வழி உண்டாகுன்றார். எதுங்க எது? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் அவங்க வாழ்க்கையில அதை பிதா கிட்ட கொண்டு போனா, அது வார்த்தையா இருக்கலாம், அறிக்கையா இருக்கலாம், விசுவாசமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நீங்க சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பிதா கிட்ட கொண்டு போனா அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வகையில் இருக்கும். ஏமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்ம எதை நம்ம சொல்லி தரலங்க. ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி சுமந்து கொள்ளணும் சொல்லி தர. அது நல்லா தெரியுது பாருங்க. ரெபேக்காளுக்கு நல்லா தெரியுது. எப்படி உன்னை ஆசீர்வதிக்கப்படணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லி தரேன்றா. அதுக்கு அடுத்து பாருங்க. அதுக்கு யாக்கோப்பு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரன் ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தையே வர பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகள் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி தரா. என் மகனே, நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீ செய், உனக்குள்ள எந்த சந்தேகமும் வேணாம். ஒரு உறுதி, அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்ற காரியத்தை நீ செய், அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு பாஸ்டர் ஒரு நம்ம பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். எப்படின்னா, ஒருவேளை எனக்கு சாபம் ஆயிடுமோ, ஒருவேளை நான் கெட்டு போயிடுவோம் இல்ல, நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சு பாரு, அது உனக்கு ஆசீர்வாதமா வரும். அல்லேலூயா. அந்த சொல், நம்ம சொல்ற ஒரு சொல்ல ஒரு உறுதி இருக்கணும் பாருங்க. அவனுக்குள்ள சந்தேகம் இருக்குது. ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு நிறைய சந்தேகம் வருது. எப்படி இது எனக்கு ஆசீர்வாதமா மாறும், எப்படி எனக்கு சுகமா மாறும், எப்படி இது எனக்கு நன்மையா மாறும். நம்ம சொல்லி கொடுக்கிற அந்த சொல்ல அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு சொல்றேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிடுது. அதுக்கு அடுத்து பாருங்க 14. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்தாள். முதலாவது. இரண்டாவது, பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனை யாக்கோப்புக்கு உடுத்தி விட்டாள். முதலாவது நல்லா சமைச்சா, இரண்டாவது ஏசாவுடைய உடையை எடுத்து யாக்கோப்பு கொடுத்தனா. மூணாவது, வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலையும் போட்டு. நாலாவது, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோப்பின் கையிலே கொடுத்தாள். ஐந்தாவது, அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். 19. அப்பொழுது யாக்கோப்பு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. நான் உங்களை கேட்கிறேன், அவன் ஏசாவா அவன் யாக்கோப்பா? இல்லையே. இப்போ அவன் போட்டிருக்கிறது யார் ட்ரெஸ்ஸுங்க சொல்லுங்க, யார் ட்ரெஸ்ஸு? அவன் மேல கை மேலெல்லாம் போட்டிருக்கிறது வெள்ளாட்டு ரோமம். ஏன்னா ரோமம் இருக்கணும். ஏசாவுக்கு என்ன இருந்துச்சு? ரோமம் இருந்துச்சு. இப்போ இவனுக்கு என்ன இருக்குது? ரோமம் இருக்குது. இப்போ யார் இவன்? ஏசாவா யாக்கோப்பா? சொல்லு, நல்லா தான் சொல்லுங்களேன். ஏசா. இப்போ இவன் பாருங்க யாக்கோப்பு. ஆனா இவன் சொல்ற அவன் சொல்லும் போது எப்படி சொல்றான் பாருங்க. அப்பொழுது யாக்கோப்பு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நான் உடைய மூத்த மகனாகிய ஏசா. ஆனா உள்ள யாக்கோப்பு வெளியில, உள்ள யாக்கோப்பு வெளியில ஏசா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படுறோம். உள்ள ரமேஷ், வெளியில என் நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு மேல எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் என் மேல போடப்பட்டிருக்குது. அவர் மேல இருந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. அவர் மேல இருந்த நீதி என் மேல இருக்கு. அவர் மேல இருந்த தயவு இப்ப என் மேல இருக்குது. நான் உள்ள ரமேஷ், வெளியில கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இப்போ உங்களை கேட்கிற, ஜபத்துக்கு போறீங்க, ஜபத்துக்கு போனவொன்னு எந்த பேரை பயன்படுத்துறீங்க? கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். இப்பொழுது நல்ல பிதாவே, ரமேஷின் நாமத்தில் உன் சமூகத்தில் வருகிறேன். இல்ல இல்ல, எந்த பேரை பயன்படுத்துறீங்க? கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். ஏன் இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறீங்க. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறீங்க. இயேசு உங்க மூத்த சகோதரன். அந்த நாமத்தை பயன்படுத்துறதுனால தான் உங்க தலைமையில என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. இப்போ உங்க மேல இருக்கிறது எல்லாமே, உங்க மேல இருக்கிறது எல்லாமே கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்து கொடுத்து நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒரு சபைக்கு ஜனங்க வரும்பொழுது என் பிரசங்கத்தினால நான் உங்களை உடுத்து வைக்கிறேன். அவங்க உள்ள என்னவா இருந்துன்னு போட்டோம், என் பிரசங்கம் கிறிஸ்தியேசுடைய நீதி அவங்க மேல போத்துறேன், கிறிஸ்தியேசுடைய ரத்தத்தை அவங்க மேல பேசுறேன், கிறிஸ்தியேசு மேல இந்த தயவு அவங்க மேல பேசுறேன், கிறிஸ்தியேசுடைய நாமத்தை அவங்களுக்கு தரிப்பிக்கிறேன். இப்ப பாருங்க என் பிரசங்கம் என்ன பண்ணுது? உள்ளவன் என்னவனா இருந்துட்டோம். ரெபேக்காள் தன் தாய், ஒரு சபை உள்ள வர மக்களை எப்படி உடுத்து வைக்குதுன்னு சொன்னா, தான் தகப்பன் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜனங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம உடுத்து வைக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் சாதாரணமானது இல்லைங்க. சொல்லுங்க, நம்ம பிரசங்கம் சாதாரணமானதல்ல. இப்போ நீங்க உடுத்துறீங்க, ஒவ்வொரு முறை உடுத்துறீங்க, வாட்சி பாருங்க. அதுக்கப்புறம் 19, அப்பொழுது யாக்கோப்பு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாக ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினான். நான் உங்களை கேட்கறேன் பாருங்க, சரியான கேள்வி. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாரும் வேட்டையாட போல. எத்தனை பேர் வேட்டையாடி போயிருக்கோம்? நம்ம வேட்டையாடல, மிருகத்தோட சண்டை போடல, அம்பு எடுக்கல, தொணிக்கல, ஒன்றும் பண்ணலங்க. நம்ம உடுத்தின்னு போய் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா சிலுவை சுமந்து இருக்கணும், சாட்டையில் அடி போட்டிருக்கணும், காரி துப்பி இருக்கணும், முள்முடி போட்டிருக்கணும், நரகத்துக்கு போயிருக்கணும், சாத்தான்ற பிசாசோடு கூட அந்த விலங்கோடு கூட நம்ம சண்டை போட்டு வேட்டையாடி இருக்கணும். நம்ம எதையுமே பண்ணல. உங்களை என்னையும் ஒரு போதனை எப்படி உடுப்பித்ததோ அதே மாதிரி தான் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சபைக்கு வர மக்களை எந்த வேட்டையும் அவன் ஆடல, எந்த மிருகத்துக்கிட்டையும் அவன் சண்டை போடல. நம்ம பிரசங்கத்தினால அவனை உடுத்து வைக்கிறோம். அப்படியே எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு கிடைச்சது? உடனே சொல்றோம், கர்த்தரால் வாய்க்கப்பட்டது. நம்ம இப்ப சொல்றோம் இல்லைங்களா, எது கிடைச்சாலும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். என்ன சொல்றாங்க? எப்படி பிரதர் இப்படி வந்துட்டீங்க? கர்த்தருடைய சுத்த கிருபை பிரதர். எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேல வந்தீங்க? கர்த்தருடைய சுத்த கிருபை பிரதர். அதுக்கப்புறம் பாருங்க, வாசிங்க 21. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோப்பை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகி ஏசா தானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டே வா என்றான். யாக்கோப்பு தகப்பனாக ஈசாக்கு அண்டையில் கிட்ட போனான். அவனை இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோப்பின் சத்தம், கைகுல ஏசாவின் கைகள் என்று சொல்லி. சத்தம் யாக்கோப்பு, கைகள் ஏசா. உங்க குரல் என் குரல் தான் சத்தம், உங்க குரல் என் குரல் தாங்க சத்தம். ஆனா நம்ம மேல இருக்கிறது எல்லாமே கிறிஸ்து இயேசுடைய தயவுனால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சலாக்கியம். ஏமே. அதுக்கப்புறம் பாருங்க, யாக்கோப்பு தன் தகப்பனாக 23, அவனுடைய கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகள் போலவே ரோமமுள்ளதா இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகி ஏசாதானா என்றான். அவன், நான் தான் என்றான். நீங்க அப்படியே வாசிட்டே போலாம். அதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஆசீர்வாதத்தை கூப்பிடுறான் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் தைரியமா சொல்றோம். அன்னைக்கு ஈசாக்கு போனா இன்னான் என்று தெரியாம ஆசீர்வச்சிருக்கலாம். ஆனா பிதாவாகிய தேவன் நீங்கள் நானும் இன்னான் என்று தெரிஞ்சுதான் ஆசீர்வதித்தார். ஏன்னா தன் குமாரனை அவர் அனுப்பினதே உங்களுக்காக, எனக்காக தான். அவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, வேதம் சொல்லுது ஏசாயா 53:10, அவரோ கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். தன் குமாரனை அவர் நொறுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம பிரசங்கம் ஒன்னொன்னும் பாருங்க, உள்ள வர ஜனங்க என்னவா வந்துட்டு போறாங்க. ஆனா பிரசங்கம் ஒன்னொன்னும் கிறிஸ்து இயேசுடைய நீதியும் இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் காருண்யமும் அவங்களை அப்படியே உடுத்து வைக்கணும் பாருங்க. அப்படி உடுத்து வைக்கும் போது அவங்க சத்தம் என்னவா இருக்கட்டும், ஆனா அவங்க தோற்றம் மாறுது. பிதாவாகிய தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற பிரசங்கத்தை நம்ம அவ்வளோ ஒரு கரிசனி. அவர் ரெபேக்கால் பாருங்க, அவளுக்கு தெரியுது. அவர் ரெபேக்கால் சும்மா ஏதோ ஒரு வேலை செய்யற, ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லலை. அவள் சொல்றா பாருங்க, எனக்கு தெரியும், நீ கொண்டு வா, அது ருசி உள்ளதா எனக்கு செய்ய தெரியும். நமக்கு தெரியணும் பாருங்க. ஒரு ஜனங்க உள்ள வரும் பொழுது அவன் என்னவா இருந்துன்னு போட்டோம், ஆனா நம்ம வார்த்தை அவனுக்கு கொடுக்கும் போது இந்த வார்த்தையினால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான்ற நிச்சயம் முதல்ல உங்களுக்கு எனக்கும் வரணும். அவ அப்படியே சொல்றா, எனக்கு தெரியும், ஒருவேளை அது சாபமா மாறிச்சுன்னா அது என் மேலேயே வரட்டணும். அந்த அளவுக்கு ஒரு துணிகர், அந்த அளவுக்கு ஒரு உறுதி அவளுக்கு வருது பாருங்க. உன் தகப்பன் அப்படி அது தள்ள முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு எப்படி சமைக்கணும், எனக்கு தெரியும். ஆமென். நம்ம பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு தெரியணும், நம்முடைய பிதா எதை விருப்பப்படுறாரு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம பிரசங்கத்தை நம்ம பண்ணும் போது அந்த பிரசங்கத்தில் இந்த கருப்பொருள்லாம் அமைய வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. நம்ம வாழ்வடையணும்னு விரும்புகிறோம், ஜனங்க பெருகணும்னு விரும்புகிறோம், நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடங்கள் அதிசயங்கள் நடங்கள் விரும்புகிறோம், நம்ம சபையில் கூட நிறைய ஜனங்க வரணும்னு விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு இருக்கிற மூலப்பொருட்கள் நம்ம மறந்து விடக்கூடாது. பலிப்பீடம், பிரசங்கம், இதெல்லாம் பாருங்க ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு ஏதோ வகையில் கொண்டு போகும். நம்ம கற்றுக்க வேண்டிய காரியங்களை எதை நம்ம கற்றுக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்மளை ஒரு பெரிய வெற்றியாளனா மாற்றிடும். ஏமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பாருங்க, சில நேரத்தில் வாசி சொல்கிறோம் இல்லைங்களா, இவர் பஸ் ஓட்டுனார்ன்றோம். 55 பேரை உட்கார வச்சு அவர் ஓட்டுறாரு. சும்மா இல்லை பாருங்க. இங்கேருந்து ஒவ்வொரு முறையும் திருச்சி டு தஞ்சாவூருக்கு ஒரு வண்டி ஓட்டுறாருன்னு சொன்னால் அவர் திருச்சி டு தஞ்சாவூர் ஓட்டுறாரு. 55 பேர் அங்கே இறக்குறாரு, 55 பேர் அங்கே ஏற்றிட்டு வர்றாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் கை தேர்ந்த ஒரு டிரைவர் வர வண்டி எதிரில் வர்றது எல்லாத்தையும் அதை ஓவர்டேக் பண்ணுறாரு, பிரேக் அடிக்கிறாரு, அதை செய்கிறாரு. நீங்களும் அப்படி தான் பாருங்க. ஒரு போதகர் நம்ம சொன்னோம், நமக்கு தெரியும் அவங்கள கஷ்டத்துலேருந்து சுகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். அவங்க நோயில் இருந்தாங்கன்னா அவங்கள சுகத்தில் கொண்டு போகிறோம், தரித்திரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள செழிப்பில் கொண்டு போகிறோம். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் அந்த வெளிப்பாடு, அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரணும் பாருங்க. அந்த பிரசங்கத்தில் நம்ம கைத்தந்த ஆளா மாற்றோம்னா, நான் சொல்றேன், அவன் செழிச்சா உங்க சபை செழிக்கும், அவன் பெருகுனா உங்க சபை பெருகும், அவன் உயர்ந்தா உங்க சபை உயர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கவனம் முழுக்க 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 பாருங்க, ஒரு பிரசங்க பீடத்தின் மேலேயும் பிரசங்கத்தின் மேலேயும் இருக்கும். நம்ம கவனம் மாறவே கூடாது, கோட்பாடை மாற்றவே கூடாது. நீங்க கோட்பாடை மாற்றும் போது தான் பாருங்க நம்ம வாழ்க்கையில நிறைய இழப்புகள் வருது. கோட்பாடை மாற்றும் போது தான் பாருங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது. கோட்பாடுகளை மாற்றும் போது தான் பாருங்க உயர் வருமா வராதான்ற சந்தேகங்கள் எழும்ப ஆரம்பிக்குது. கோட்பாடை மாற்றவே கூடாது. பிரசங்க பீடத்தை முதல்ல 6 எடுத்து காமிச்சு, பிரசங்க பீடத்தை ஆபிரகாம் எப்படி கண்டானோ கடைசி வரை அப்படியே பார்க்குறான். அவனுக்கு தெரியுது பிரசங்க பீடம் எவ்வளோ வேலை செய்யணும்னு. உங்களுக்கு எனக்கு அது தெரியணும் பாருங்க. ஒரு பிரசங்க பீடம்னா அந்த பீடத்தை அப்படி பார்க்கணும், ஒரு பிரசங்கம் இப்படி இருக்கணும்னா அந்த பிரசங்கம் அப்படி இருக்கணும். இது ரெண்டும் ஒத்து வரட்டும் பாருங்க. பிரசங்க பீடமும் அதுல வரக்கூடிய பிரசங்கமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா, நான் சொல்றேன், நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. பிரசங்கம் பீட வேற, அதுல வரக்கூடிய பலி வேற. பலியும் பிரசங்கமும் ஒன்னா சேரலன்னு சொன்னா அதுல தகனிக்கவும் முடியாது, அதை பிதாவாகிய தேவன் நுகரவும் முடியாது, அதனால ஜனங்க ஆசீர்வதிக்கப்படவும் முடியாது. நம்ம வாழ்க்கையிலும் கேள்விகள் எழுப்பிட்டே இருக்கும். ஏன் எனக்கு கர்த்தர் இப்படி ஏன் செய்யறாரு, ஏன் நான் அங்கீகரிக்கப்படல, ஏன் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது, நான் ஏன் முன்னேற முடியாம இருக்கிறேன், நமக்குள்ள கேள்விகள் எழும்பிட்டே இருக்கும் பாருங்க. ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கோட்பாடை மட்டும் சொல்லி வைக்கிறேன். எப்போ கோட்பாடு மாறுதோ அன்னைக்கு பாருங்க கேள்வி தானா வந்துடும், உற்சாகம்லாம் தானா குறைஞ்சிடும். 2 சாமுவேல் வாங்க, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். புது ரதத்தை நடத்தினார்கள். சொல்லுங்க, புது ரதத்தை. பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த பெட்டி செய்யும் போது எனக்கு நேரம் எல்லாம் கொண்டு போயிருப்பேன். யாத்திராகம் 25ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. யாத்திராகம் 25 கர்த்தர் சொல்ற முதல் காரியம் உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்வார். அதை செய்யும் போது அதில் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதில் 4 வளையம் போட்டிருக்கோம். அந்த 4 வளையத்தில் இந்த கோலை விட்டு தான் உடன்படிக்கை பெட்டியை தூக்க சொல்வார். இவன் இந்த புது ரதத்தை செய்கிறான். புது ரதம்னு சொன்னால் இப்போ அவன் கொண்டு போகிறதுக்கு தூக்க முடியாமல் அதை நல்லா வண்டி செஞ்சு அந்த வண்டி மேலே தூக்கி வச்சு கொண்டு போகலான்னு பார்க்குறான். அந்த புது ரதத்தை வச்சு செஞ்சுட்டு போகும்போது தான் தாவீது அங்கே எதிர்கொண்டு வரான். வாட்சிங்கன்னா வரும் பாருங்க. தாவீதும் இஸ்ரவேல் சந்திரர் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகல விதமான கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு வந்தார்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாம் அப்படியே வராங்க. கர்த்தருக்கு அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறதுக்கு எருசலேமுக்கு வராங்க. அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே. இது எல்லாருக்கும் தெரியும். இதை வாசிக்கும் போது நம்ம சில நேரத்தில் யோசிப்போம் பாருங்க, கர்த்தர் அவ்வளவு கொடூரமானவர் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெட்டியை விழுது, அந்த பெட்டியை பிடிக்கிற போது எப்படி சாவலாம்? ஒரு பெட்டியை விழும் போது விழுற பெட்டியை தானங்க பிடிச்சான். ஊசாவை ஏன் சாவணும் பாருங்க. ஊசாக்கு தெரியல, கடவுளை யாராலையும் தாங்க முடியாதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை தாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா கடவுளை மனுஷனால ரட்சிக்க முடியாதுங்க, கடவுள் தான் மனுஷனை ரட்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊசா நினைக்கிறான், கர்த்தரை நான் ரட்சிக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி சொல்றது கிறிஸ்துவுக்கு அடையாளம். கர்த்தரை நான் ரட்சிக்கிறேன். கர்த்தரை ரட்சிக்க யாராலையும் முடியாது, கர்த்தர் தான் மனுஷனை ரட்சிக்கணும். எத்தனை பேர் விளங்குது பாருங்க? சில ஊழியத்தின் கோட்பாடுகளை மாறும் பொழுது, புது ரதத்தை உண்டாக்கணும்னு நினைக்கும் போது, புது காரியங்களை கொண்டு வர நினைக்கும் போது, வாழ்க்கையில அது பெரிய மேன்மையான காரியங்களை கண்டடைய முடியறதில்ல. எல்லாம் இருக்கு, கீதவாதி இருக்காங்க, அங்க ஆர்ப்பாட்டம் இருக்கு, துதி இருக்குது, ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன், அங்க அந்த மரணம் நேரிடுது. ஏன்? ஏன்னா கர்த்தர் அடித்தார் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அவன் கோட்பாடு மாறிச்சு. அவன் என்ன நினைக்கிறான்? கர்த்தரை தான் தாங்கலாம் நினைக்கிறான். கர்த்தரை அவனை தாங்கத்துக்காக வைக்கல, அவன் அப்படியே கர்த்தரை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். பெட்டி கீழே விழுந்து உடஞ்சிடும், காப்பாற்றணும்னு நினைக்கிறான்.
நான் சொல்றேன், மனுஷனை காப்பாத்துறதுக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரே தவிர கர்த்தரை காப்பாத்துறதுக்கு மனுஷன் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? மனுஷன் கர்த்தரை காப்பாத்துறான்னு சொன்னா கர்த்தரை விட மனுஷன் மேன்மேனே ஆடுவான். என்ன காப்பாத்துறதுக்கு தான் ஒரு கடவுள் அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கோட்பாடு மாறவே கூடாது. உங்க சபையில வரும்பொழுது நான் சொல்ற பாருங்க, சபையில ஒவ்வொரு முறை நீங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்த மனுஷனாலையும் கர்த்தர் காக்கப்படல, கர்த்தரால மாத்திரம் தான் மனுஷன் காக்கப்படுகிறான்ற போதனை உச்ச நிலைமையில இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் செத்தான். செத்துட்ட உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. பொட்டியை அங்கேயே விட்டான். இல்லை இல்லை, இந்த பொட்டியை நான் எப்படி கொண்டு போவேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே விட்டான். விட்டின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது. அது எருசலேம்லேருந்து 7 மைலுக்கு அப்படி ஒரு தூரத்தில் இருக்குது. அந்த வீட்டு ஓனர் பேர் வந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க, அதிலே வாசிங்க. ஓபேத் ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டு போய் அந்த பொட்டியை வைக்கிறாங்க. இப்போ ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்படுறான். நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, ஒரு பெட்டி ஒரு மனுஷனை கொன்னு இன்னொரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஊசாவை கொன்னுட்டாரு, ஓபேத் ஏதோமை எப்படி ஆசீர்வதிச்சாரு? அப்ப அந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாங்க. நீங்க அப்படியே வாசிங்க, அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லுது பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. வெண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமை அவன் வீட்டார் அனைவரையும் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் சொல்லுங்க, பெட்டியின் நிமித்தம். இப்ப அவன் எதனால ஆசீர்வதிக்க போறான்? அந்த ஓபேத் ஏதோம் பெட்டி நிமித்தம் ஆசீர்வதிக்க போறான். ஊசா எதனால செத்தான்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு பிரசங்கம் வாழ்வு தரும். ஒரு பிரசங்கத்தை வச்சு சாவியும் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு பிரசங்கத்தை வச்சு தரித்திரத்தை கொண்டு வர முடியும். ஒரு பிரசங்கத்தை வச்சு மரணத்தை கொண்டு வர முடியும். ஒரு பிரசங்கத்தை வச்சு வாழ்வே இல்லாம ஆக்க முடியும். ஒரு பிரசங்கத்தை வச்சு ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும். அதே பிரசங்கத்தை வச்சு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊசா பெட்டியினால செத்தான். ஏன்னா பெட்டி எப்படி கொண்டு போகணும்னு தெரியல, பெட்டியினுடைய மகிமை தெரியல, பெட்டியை எப்படி வச்சிருக்கணும் தெரியல. ஆனா அதே ஓபேத் ஏதோம் பெட்டியினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன்னா அந்த பெட்டி வீட்டில் இருந்துச்சு. அந்த பெட்டி நிமித்தம் அந்த ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்க சபையை உங்க பிரசங்கத்தினாலேயே நீங்க ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். உங்க சபையை அதே பிரசங்கத்தினால நீங்க ஆசீர்வாதத்துக்கு நேரம் கொண்டு போக முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம், எப்படி சபையை ஆசீர்வதிப்பேன்? உங்க பிரசங்கத்தினால தான். எப்படி சபையை மேல கொண்டு வரேன்? உங்க பிரசங்கத்தினால தான். எப்படி உங்க சபை மக்கள் ஜெயிப்பாங்க? உங்க பிரசங்கத்தினால தான். எப்படி உங்க நாவல் இருந்துச்சுன்னா ஜீவனுக்குரிய கனிகள் நீங்கள் பிரசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நாளைக்கு வாங்க இன்னொரு பிரமாணத்தை பேசுறேன். ஏன் நம்ம செழிக்காம இருக்கிறோம்? இதுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம செழிக்கிறதுக்கு வந்து பணம் வேணும்னா நம்ம நினைக்கிற வெள்ளைக்காரன் நம்ம கிட்ட யாரும் இல்லை பிரதர், எனக்கு ஒரு வெள்ளைக்காரன் தான் நான் நல்லா ஆயிரும். வெள்ளைக்காரன்லாம் அவசியம் கிடையாது. உங்க மனசுல ஒரு பெரிய கெட்டக்காரன் இருக்கிறான் பாருங்க. அந்த கெட்டக்காரனை வெளியேற்றணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் சாலமோனுக்கு ஒரு வெள்ளைக்காரன் கிடைச்சிட்டாரு போல, அதெல்லாம் சபை கட்டாரு. சாலமோன் எங்கேயோ ஒரு லிங்க் ஒன்று வச்சிருக்காரு. நேற்று கூட பாருங்க, என் கூட ரூம்ல உட்காந்து ஒரு பாஸ்டர் சொல்றாரு, இல்லையா உனக்கு எங்கேயோ ஒன்று நீ ஒன்று வச்சிருக்கிற. எங்கேயும் நான் வச்சிடல, நான் எங்கேயும் வச்சிடல. என்கிட்ட ஒரு நேற்று ராத்திரி ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, இல்ல இல்ல நீ எங்கேயோ ஒன்று தெரியாம வச்சிருக்கிற. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான வார்த்தை பாருங்க. தெரியாம என்ன வச்சிருப்பாங்க? எப்படி தெரியாம போய் வச்சிருக்க முடியும்? இதெல்லாம் கர்த்தர் வந்து வானத்தின் மகதுகளை தெரிந்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்த நாளைக்கு 2 செஷன்லயும் நான் சொல்ற வார்த்தைகளை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நான் சொல்ற வார்த்தைகளை கேட்டு செயல்பட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க செழிக்காம இருக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில் நீங்க பிரச்சனை இருக்கலாம். இந்த மோடு இதுல இருந்து நீங்க அப்படியே வெளியில வந்துடலாம், அப்படியே மாறிடலாம். ஒரு பெரிய ஆசீர்வாத நிலைமை கர்த்தர் கொண்டு போயிடுவார். அதை 2த்தையும் நான் கத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு செய்யறேன். நான் கத்துக்கிட்டு செஞ்சு அதை ருசி பார்க்காம உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு காலையில் அதை தான் பிரசங்கம் பண்ண போறேன். பாஸ்டர் செமினார்ல 2 செஷன்லயும் உங்க ஊழியத்தில் எப்படி செழிப்பை கொண்டு வரதுன்னு காட்ட போறேன். ஏமே எப்படி நம்புறீங்களா இல்லையா? நம்ம நினைக்கிற ஒரே ஒரு அட்ரஸ் ஐயா, ஒரே ஒரு ஆள் எவனும் வேணாம் உங்களுக்கு எனக்கு இயேசு ஒரு ஆள் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஒருத்தர் போதுங்க. இயேசு ஒருத்தர் இந்த உலகத்தையே வாழ வைக்க முடியும்னா உங்களையும் என்னையும் வாழ வைக்க முடியாதா?
உங்களை என்னைய அது ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை என்னைய ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டு வெள்ளைக்காரனை தேடுறதுக்காகவா? எப்படியாவது அவனை தேடி கீடி கண்டுபிடி. இல்லை, கர்த்தர் சொல்கிறீங்க என்ன தேடு நீ, நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாளைக்கு ஊழியக்கார மீட்டிங்கில் அதான் பேச போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வெளிப்பாடு வெளிச்சத்தோடு பேச போகிறேன். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். பாஸ்டர் சாலமன் கையில் இதை கொடுக்குறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் பால்சன் ராபர்ட் ஐயா அவர்கள் முன்பாக வந்து இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள தேவனே, நீர் அனுப்பி தந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். வழியாக ஜீவனாக நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்முடைய நாமம் தேவ வார்த்தை என்பதாக வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லப்பட்டதை இந்த நாளிலே உம்முடைய தாச மூலமாக நிறைவேற்ற அனுக்கிரகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே இரக்கம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஜெயம் உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. உம்முடைய வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நீ தந்திருந்த குடும்பம் ஊழியம் கட்டப்படும்படியாக, செழித்திருக்கும்படியாக, மேன்மை பெற்றிருக்கும்படியாக அனுக்கிரகம் தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஊழியர்களாக, ஊழியக்காருடைய துணைவிமார்களாக தேவரீர் கொடுத்த தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். தேவரீர் கொடுத்த சபை வளர வேண்டும். தேவரீர் கொடுத்த ஆத்துமாக்கள் தேவன் எதிர்பார்க்கிறபடி நடக்க வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம், அந்த பாரம் இவைகள் நிறைவேற்றப்படும்படியாக பலிபீடத்தை குறித்து, பிரசங்கத்தை குறித்து ஆண்டவரை தெரிந்து புரிந்து அதற்கேற்றாற்போல் வாழ்க்கை அமைத்து செயல்படும் பொழுது ஊழியம் கட்டப்படும் அல்லவா? ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள் அல்லவா? இழந்து கண்ணீர் விடுவதை பார்க்கிலும் பலிபீடத்தையும் பிரசங்கத்தையும் உங்களுடைய வார்த்தை கொண்டு கட்டப்படும் பொழுது ஆனந்த கண்ணீர் விட செய்கிற எங்கள் தேவனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலிருந்து தொடரும்படியாக உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் பயன்படுத்தி நம்முடைய தாசனை தொடர்ந்து மாலை வேளையிலும் நாளை பகற்காலத்திலும் மாலையிலும் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க சமர்ப்பணம் செய்கிறோம். எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் கிறிஸ்து இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு விசுவாசத்தோடு எடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நிறைவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்